வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம் செந்தமிழ் துய்ப்போம் நிகழ்வில் பழமொழி 400 செய்யுட்களை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இதுவரை 50 செய்யுட்கள் பார்த்திருக்கோம். வெகுளாமை அடுத்த நம்ம பார்க்க போற அதிகாரம் வெகுளாமை, அதாவது சினம் கொள்ளாமை. அந்த அதிகாரத்தில் 51வது செய்யுள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுதுமா? தெரியுது. ஓகே, முதல் செய்யுள் யார் வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கிறேன். ஓகே, வாசிங்க சார். ஓகே, நான் வாசிக்கிறேம்மா. இறப்ப சிறியவர் என்ன செய்யணும், பிறப்பினால் மாண்டார் வெகுளார், திறத்துள்ளி நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. அவர் படிக்கணும் சார். சுடுகலாவாறு. நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. முடிச்சு பண்றீங்களா சார்? பழமொழி சார், இதுல பழமொழி எதுங்க சார்? நல்ல விறகின் அடியினும் நனி 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 வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. அப்படின்னா கூட தெரியலையா சார்? நல்ல விறகின் அடியினும். நல்ல விறகில் கிடையாதுங்க. நனி வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு தான் பழமொழி. அதுலயும் நனிய கூட எடுத்துடணும். வெந்நீர் இல்லம் சுடுகலாவாறு. கொதிக்கிற தண்ணியால வீடை சுட வைக்க முடியுமா? அவ்வளவுதான் விஷயம். வெந்நீர் இல்லம் கொதிக்கிற தண்ணீரால் இல்லத்தை சுட செய்ய முடியுமா? இல்லத்தை சூடாக்க முடியுமா? இதை வச்சு அந்த பழமொழியை வச்சு பேசணும். பேசுங்க பார்க்கலாம். யாரு? சுப்ராயன் நீங்க தானே? யார் பேசிட்டு படிச்சாருங்க? சிறியவர் என்ன செய்யணும், சின்னவர் ரொம்ப சின்னவர் ஏதாவது தப்பு பண்ணாலும் பிறப்பினால் மாண்டார் வெகுளார். பிறப்பினால் மாண்டார் வெகுளார். பிறப்பினால் மாண்டார் வெகுளார்னா சரி, சிம்பிளா பார்ப்போம். வெகுளார் அப்படி, வெகுளினா கோபம், கரெக்டா? வெகுளார்னா கோபப்படாதவர்கள், கோபப்பட மாட்டார்கள். யார் மாட்டார்கள்? பிறப்பினால் மாண்டார்னு கொடுத்துக்கார். தனது பிறப்பால் சிறந்த குடி பிறப்பால் உயர்ந்தவர்கள். மாண்டார்னா செத்து போனவங்க அர்த்தம் இல்ல, மாண்புடையவர்கள். மாண்புடையவர்கள் கோபப்பட மாட்டாங்க. எதுக்காக? இறப்ப சிறியார் இன்னா செய்யணும். இந்த இறப்பங்கிற வார்த்தை அது இழிவு சொல் மாதிரி இங்க பயன்படுத்தப்படுது. மிகவும் சிறுமை கொண்டவர்கள். அவங்க துன்பம் செய்யறது அவங்க வழக்கம். அடுத்தவங்களுக்கு துன்பத்தை உண்டாக்குவது அவங்க வழக்கம். அப்படி அவங்க செஞ்சுட்டா இந்த குடிப்பிறப்பால் சிறப்பு பெற்ற இந்த பெரியவர்கள் கோபப்பட மாட்டார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திறத்து உள்ளி நல்ல விறகு நடினும். மிகச்சிறந்த நல்ல விறகுகளாய் தேர்ந்து எடுத்து அதை வெண்ணிப்பானைக்கு கீழே வச்சு சுட்டாலும் வெண்ணி கொதிக்குமே தவிர அது இல்லத்தை சுட்டு விடாது. அதை போல இவர்களுடைய அந்த இவர்கள் செய்யக்கூடிய அந்த தீய செயல்கள், அந்த தீச்செயல்கள் இவர்களை ஒன்றும் செய்து விடாது அப்படின்னு இந்த பாட்டோட பொருள். இப்போ இதுல ஒரு வார்த்தை வருது, பிறப்பினால் மாண்டார்னு சொல்றோம். குடிப்பிறப்பினால் உயர்ந்தவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, குடிப்பிறப்பு தான் ஒருத்தனுக்கு வசதியை கொண்டு வருமா? இது ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனை இந்த பழமொழி காலத்துல அதாவது இருந்திருக்கு. வள்ளுவர் காலத்திலையும் இருந்திருக்கு. வள்ளுவரும் குடிப்பிறப்பை பத்தி ஒரு 10 பாட்டு பாடியிருக்காரு. ஒரு பிறப்பினால் ஒருவன் உயர்வான் என்பது ஒரு பிற்போக்கான நம்பிக்கை. இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? சரிதானா நான் சொல்றது? கண்டிப்பா நம்ம விவாதிக்கணும். இப்ப நான் விவாதிக்கணும். நான் ஒரு பொருள் சொல்லிட்டேன். நான் விவாதத்தை தொடங்கி வச்சிருக்கேன். நம்ம விவாதிக்கணும். இது சொல்லப்படுறது என்னன்னா, யாரு கோபப்பட மாட்டாங்கன்னா,
பிறப்பினால் உயர்ந்தவர்கள் கோவப்பட மாட்டாங்க அப்படின்னா பிறப்பினால் உயராதவர்கள் கோவப்படுவார்கள் ஒரு அர்த்தம் வருது. இது என்ன தனியா இன்னொரு ஸ்கிரீன் வருதுங்க. சார் ஒரு நிமிஷம் நான் நிறுத்திக்கிறேன். இப்ப மேடம் இருக்கட்டும் சார். இல்ல சார், இல்ல சார், அது எனக்கு சரியா தெரியலைங்க. சாரி. அதனால நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருந்தேன். இப்போ ஒரு இடத்துல நின்னுட்டேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். நான் ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இது வரைக்கும் பார்த்த செய்யுள்கள் ஒரு விளக்கத்துறையோட பார்த்தோம் இல்லையா, ராசமாணிக்கனாருடைய உரை. அதனால ஸ்கிரீன்ல கொஞ்சம் செய்யுள் பெருசா தெரியறதுக்காக அது ஷேர் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இது படிக்க முடியுதுங்களா சார்? பாருங்க. ஏன்னா அவர் சார் வந்து பிசில இருந்து ஷேர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், சுப்பராயன் சார். மேபி அதனால சின்னதா தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியுதாப்பா? செய்யுள் படிக்க ஈஸியா இருக்கா? தெரியுதுங்க. ரைட். சரி, இப்போ இதே வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், இல்ல அவரோட பண்ணாலும் பண்ணலாம், உங்க விருப்பம். இது உரையோட இருக்கு, உரையும் தெரிகிறது. ஆகவே நமக்கு வந்து உரை இல்லாம தான் முதல்ல படிக்கணும், அப்புறம் உரையை தனியா காட்டணும். செய்யுள் மட்டும் படிச்சுக்கலாம், உரை படிக்க சொல்லல. நான் ஃபாண்ட் கொஞ்சம் பெருசா தெரியுமேங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணேங்க சார். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் மனோகரி மேடம். வணக்கம் சார். நாம தொடரலாம் சார். தொடருங்க. யார்? சுப்ராயன் தான் பேசிட்டு இருந்தாரு, தொடருங்க சார். அந்த திருக்குறள்ல சொன்னீங்கல்ல குடி பத்தி வருதுன்ட்டு, என்ன ஆன்ற குடி பிறத்தல், அந்த மாதிரி நிறைய வருது. அது எதிலுடைய தொடக்கம் அப்படின்னா, மனு தர்மம் வர்ணாசிரமம் எல்லாம் இருந்தது, நடைமுறையில இருந்தது. இப்ப நடைமுறையில இருக்கும்போது பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்ற அந்த வர்ண பேதமானது, அவங்கதான் எல்லா சிறப்பும் உடையவர்கள், அவங்க குடிப்பிறப்பினால் மேன்மை கொண்டவர்கள் என்கிற ஒரு மனோபாவம் வள்ளுவர் காலத்திலையும் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிற காலத்திலையும் இருந்திருக்கு என்பது நாம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு வரலாறா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது இப்ப நமக்கு பொருந்தாது. ஒரு நல்ல குடி பிறந்தவன் தான் எல்லா சிறப்பும் உடையவன். நான் ஒரு கருத்து சொல்லலாமா சார்? சொல்லுங்க. வந்து நம்ம பாக்குற இந்த காலம் எல்லாம் வந்து எப்படின்னா, கல்வி வந்து ஒரு சில குலங்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது சார். இப்ப வந்து அனைத்து குலங்களுக்கும் கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா, பேசுங்க. அப்போ வந்து ஒரு சில குலங்கள் அந்த பிறப்பினால ஒரு சில குலம் மட்டும்தான் கல்வியில இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து நன்மக்களா இருந்தாலும் அவங்களுடைய திறமையோ இதுவோ யாருக்குமே தெரியாத மாதிரி இருந்தது. இந்த குலங்கள்ல பிறந்தவங்க வந்து தவறு செய்தா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருந்ததால, இப்போ வந்து அப்படி இல்லை தானே, எல்லா குலத்துக்கும் கல்வியானது கிடைக்கிறது. கல்வியாலதான் வந்து அந்த மத்ததெல்லாம் வந்து மேன்மை தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் சார். நான் அதுதான் வந்து காரணமா இருக்கலாம் பிறப்புன்றது சொல்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கல்வியை நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப உள்ள காலத்துக்கு எல்லோருக்கும் கிடைக்கிற போது அந்த கருத்து எடுபடல. ஆனா இந்த பாட்டு எழுதப்பட்ட காலத்துல, திருக்குறள் எழுதப்பட்ட காலத்துல, நம்ம பழைய சமூக இலக்கியம் எழுதப்பட்ட காலத்துல இது இருந்திருக்கு என்பது நமக்கு தெரியுது. பிறப்பு என்பது ஒரு அடையாளமாக கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனால் இந்த பிறப்பினால் வந்த அடையாளம் வந்து என்ன சொல்லுது? இவங்க சிறப்பானவர்கள் கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்லும் போது, பிறப்பினால் வராதவர்கள் கோவப்படுவாங்கன்னு ஒரு எண்ணம் வருதா, ஒரு அர்த்தம் வருதா? அவங்க கலாச்சாரங்களா இந்த பாட்டு காட்டுது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். அதான், அதாவது பிறப்பினால் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்துட்ட ஒருத்தன் கோவப்பட மாட்டான், யாரும் கோவப்பட்டாலும் துன்பம் செய்தாலும் பொறுத்து கொள்வான் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அதுவும் போக அந்த மாதிரி சில்லறத்தனம் பண்றவங்களை அவங்களை குறைச்சு சொல்றாங்க.
அவர் வந்து சிறியவர்கள் கோவப்பட அவங்க வந்து துன்பம் என்ன செய்கிறார்கள் என்றாலும் கூட இவங்க வந்து கோவப்பட மாட்டாங்கன்னு இவங்கள தான் சொல்றாங்க. மற்றவங்களை கலகக்காரர்கள் போல இது இந்த பாட்டு கொஞ்சம் போல காட்டுது, ஒரு தோற்றம் தெரிகிறது. அதை எடுத்துட்டு பார்த்தா இந்த பாட்டை இதனுடைய போக்கிலேயே பார்த்தால் மேன்மையானவர்கள் சினம் கொள்ளாதவர்கள் சிறப்படைவார்கள். சிறிய செயல்கள் செய்கிற அந்த இன்னா செய்தாரையும் இவர்கள் வந்து பொறுத்து கொள்வார்கள், கோவப்பட மாட்டாங்க. அந்த சின்னவங்களுக்கு தெரியாது வெண்ணி வந்து வீட்டையே கொளுத்திடாதுன்னு. ஆமா, அவ்வளவுதான். நீங்க இப்போ மற்றவங்க பேசுங்க இத பத்தி. சரி, இப்போ என்ன ஒரு டவுட்னா, இத எப்படி ஓமப்படுத்துறாரு? சின்னவங்க வந்து என்னதான் கெட்டது செஞ்சாலும் அதனால பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாருங்களா? இந்த வெந்நீர் எப்படி வீட்டை எரிக்காதோ அது போல சின்னவங்க என்னதான் கெடுதல் செஞ்சாலும் அந்த பிறப்பினால உயர்ந்த மாண்புடையவர்களை வந்து அது பாதிக்காது அப்படின்னு சொல்றாருங்களா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படித்தான் சொல்லுது. சரிங்க சார். அப்படிதான் சொல்லுது. வேற கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அது என்ன பல இடங்கள்ல பிறப்பினால் உயர்ந்தவர்கள், பிறப்பினால் மாட்சிமைப்பட்டவர்கள், பிறப்பினால் குடிப்பிறப்பு உயர்ந்தவர்கள், அது எனக்கு புரியல. என்ன சொல்ல வராங்க? ஏதாவது உதாரணம் ஏதாவது சொல்ல புரியல? முடியுமா? அது என்ன புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, அது என்ன பிறப்பினால் உயர்ந்தவர்கள்? என்ன அந்த காலகட்டத்துல நான் தான் தெளிவா சொன்னேன்மா, இந்த பாட்டு எழுதப்பட்ட காலத்துல வர்ணபேதம் இருந்திருக்கிறது, வர்ணாசிரமம் இருந்திருக்கிறது. அந்த வர்ணத்து உயர்குடி பிறப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஒரு அந்தஸ்து வந்திருக்குது. அவங்களத்தான் இது வசதி காட்டுது. இதுல நமக்கு விளங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, புரியுது நல்லாவே. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்க? அதே குடிப்பிறப்பினால சினம் குடிப்பிறப்பை பத்தி ஃபர்ஸ்ட் லைன் சொல்லல. ஃபர்ஸ்ட் லைன் வந்து இன்னா செய்கிற சிறியவர்களை சொல்கிறது, கீழ்மையானவர்கள் அவங்களை சொல்லுது. ஃபர்ஸ்ட் லைன்ல வர்ணபேதம் இல்ல மேடம், வர்ணபேதம் இல்லாம பொதுவான வார்த்தைகளால குறிக்கப்பட்டிருக்கு. இன்னா செய்கிற கீழ்மையானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது அடியில பிறப்பால் உயர்ந்தவர்கள் அவர்களை பொருட்படுத்த மாட்டார்கள்னு சொல்லுது. அப்ப பிறப்பால் உயர்ந்தவர்கள் பொருட்படுத்தாதவர்கள் யாரா இருக்கணும்? அந்த கீழ்மை செய்வர்களை யாருன்னு சொல்லுது. அது பூடகமா அவங்க வேற வர்ணாசிரமத்துல கீழ்நிலையில் உள்ளவங்களை சொல்ற மாதிரி இருக்கு, தொனி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதுக்கும் இந்த ஓமைக்கும் அதாவது என்னதான் கீழ் மக்களுக்கோ நம்ம கெட்டது பண்ணாலும் மேல் மக்கள் வந்து கோவத்தை உண்டாக்காது அவங்களுடைய அந்த இன்னா செய்தல் செயல். அதே போல என்னதான் சுடுதண்ணி கொதிக்க வச்சாலும், நல்ல விறகெல்லாம் கொண்டு எரிச்சாலும் அது வந்து வீட்டை எரிச்சிடாது. அதாவது இன்னும் இன்டைரக்டா எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, மேல் மக்களை வந்து அவங்க கீழ் மக்களுடைய செய்கைகள் சினப்படுத்தாது, கோபப்படுத்தாது அப்படிங்கிறது. அதாவது பெரிய ஆட்களை மேல் மக்களை வந்து அப்படி இல்ல சின்ன மக்கள் அவங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது மேல் மக்கள் குடிப்பிறப்பால் உயர்ந்தவர்கள் வந்து கெட்டதில் இருந்தாலுமே கோவப்பட மாட்டாங்க, நல்லது இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல, நான் ஓமையோட சேர்த்து சொல்றேன். இப்ப எவ்வளவுதான் இல்ல சார், அதாவது என்னதான் கொதிக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாலும் அது வீட்டை எரிக்காது, வீட்டை எதுவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி என்னதான் கீழ் மக்கள் கெட்டது பண்ணினாலும் அது மேல் மக்களுடைய அந்த நல்ல குணத்தை, வெகுளாமையான குணத்தை மாத்தாது அப்படின்ற மாதிரிதான் அந்த ஓமை கம்பேரிசன் தான் கேட்கிறேன். எப்படி அவர் கம்பேர் பண்றாருன்னு கேட்கிறேன். அதுதான் மேம், நல்ல விறகின் அடி நனி வெந்நீர் அப்படிங்கிறது பாத்தீங்களா? கீழ் மக்கள்லயுமே சில பேர் நல்லவங்க இருக்கதான் செய்வாங்க. என்னதான் கெட்டது பண்ணாலும் அது வந்து மேல் மக்களை வந்து கோபப்படுத்தாது. அப்படி அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் மேல் மக்களா இருக்கிறவங்க அந்த குடிப்பிறப்பால் உயர்ந்தவர்கள் வந்து கோபப்பட மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே சார். கடைசியா ஃபைனலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிறப்புல பிறந்தவங்க கோபப்பட மாட்டாங்க அப்படிங்கறத அதுல பொதுவா சொல்லியிருக்கிறது. என்ன பிரச்சனை பண்ணாலும் அதான் சார், அவங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் கோபப்பட மாட்டாங்களாமா. என்ன கலகம் செய்தாலும் இது எப்படி
இதை இந்த என்ன காலத்துக்கு கலகம் எப்படி செய்தாலும் எடுத்துக்கலாம்னா கோபப்படாமல் தந்திரத்தால் அவர்களை வெற்றி கொள்வார்கள். அதான் நாம புரிஞ்சுக்கிறது. சரி சார், அடுத்து போவோம் சார். அடுத்த பாடல். புரியா இல்ல சித்தன். படிக்கலாம் தினேஷ். தலை என்ப படிக்கட்டுங்களா சார்? படிங்க சார். யார் படிக்க போறீங்க? நான் படிச்சிடுறேன். ஆரா சினத்தன். சுப்பராயன் ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ சுப்பராயன், நான் கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். இப்போ சரண்யா உள்ள வந்துட்டாங்க. சரண்யா ஒருங்கிணைக்கிறாங்களா இல்ல நீங்க ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒருங்கிணைக்கிறதா இருந்தா நீங்க தான் ஒருத்தரையா கூப்பிட்டு பேச சொல்லணும். சரண்யா ஒருங்கிணைக்கிறாங்களான்னா அவங்க கூப்பிட்டு பேச சொல்லணும். அதனாலதான் நான் வெயிட் பண்றேன். யாரு சொல்றாங்க, யாரு கூப்பிடுறாங்கன்னு ஒரு இது வேண்டாமா? ஒழுங்கு வேண்டாமா? இல்ல சார், நான் அது கொஞ்சம் வெளியில இருக்கேன் சார். சாரி. நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் சார். அது நான் வச்சுப்பேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை அன்மியூட் பண்ணிட்டு பேசுறது எனக்கு கொஞ்சம் இப்ப வெளியே இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தான் உதவியா இதை சொல்றேன். இது சுப்ரா நடத்திரட்டும், அவ்வளவுதான் சொல்றேன் சார். ஸ்கிரீன் ஷேர் மட்டும் பண்றேன். சப்போஸ் பண்ண முடியலன்னா நீங்க பண்ணுங்க. ஓகே ஓகே, சரிங்க சார். சரி, அடுத்து நான் படிச்சிருவா சார்? இல்ல தினேஷ் நீங்க தான் படிக்கிறீங்க? நீங்க தான் கூப்பிட்டு படிக்கணும். நீங்க படிக்கணும் இல்ல நீங்க கூப்பிட்டு படிக்க வைக்கணும். அதான் இன்னும் உங்க வேலை தான் அது. சரி, ஓகே, நான் எடுத்துக்கிறேன் சார். தினேஷ் நீங்க படிச்சிருங்க. ஓகே சார், நான் படிச்சிடுறேன். ஆரா சினத்தன் அறிவிலன் மற்றவனை மாறி ஒழுக தலையென்ப ஏரி வலியால் திரையுலாம் வாங்க நீர் சேர்ப்ப தெளியான தேரல் அரிது. எனக்கு பொருள் புரியல. பழமொழி சார். பிரிச்சு பொறுமையா. ஆரா சினத்தன் அறிவிலன் மற்றவனை மாறி ஒழுகல் தலையென்ப ஏரி வலியால் திரையுலாம் வாங்கு நீர் சேர்ப்ப தெளியானை தேரல் அரிது. இப்ப பழமொழி சார், பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம். தெளியானை தேரல் அரிதுன்னு சொல்லியிருக்கு. அதான் பழமொழி. ஹலோ சார், கேக்குது சார்? அதான் என்ன பழமொழி எதுவும் கேட்டீங்க, நான் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு நீங்க பேசணும். அதான் சார். அந்த பாட்டை முழுமையா விளக்கணும். தினேஷ் தானே படிச்சாரு? தினேஷ் தான் சார். அவர் தான் சொல்லணும். முயற்சி பண்ண. ஆறாறு கோபத்தை உடையவர்கள் அறிவில்லாதவங்க. கரெக்ட் தான் தினேஷ், சொல்லுங்க. ஓகே, அத கோபம் மற்றவனை தீராத கோபத்துடைய கோபம் தீராத கோபம் தீராத கோபம் உடையவர்கள் அறிவில்லாதவர்களாகவும் மற்றவர்களை மாறி ஒழுக தலை என்ப. மற்றவர்களை மாறி நீ ஒழுங்காருன்னு தன் அறிவிலன். பயங்கர கோபமா இருக்கிறவன் வந்து முட்டாள், அறிவில்லாதவன். மற்றவனை மாறி ஒழுகல். மாறி ஒழுகல் மற்றவனை சொல்றார். சரி, நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஹலோ, சரி. ஆரா சினத்தன், அதாவது அடக்க முடியாத கோபத்தை கொண்டவர். கோபத்துல 2 வகை இருக்குங்க. அடக்கக்கூடிய கோபம், அடக்க முடியாத கோபம்.
எந்த கோபம் வந்தாலும் அதை அடக்கிக் கொள்ளணுங்கிறது தான் நாம சொல்ல போற விஷயம். சினத்தை அடக்கு, சினம் வராம இருக்காது. சினம் வருவது இயல்பு. சினம் வராம இருந்தா அவன் மரம் மட்டை, சினம் வராம இருக்க முடியாது. சோ வருகிற சினத்தை நாம் ஆற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்ல அடக்கிக் கொள்ள வேண்டும். ஆக அப்படி அடக்க முடியாத சினத்தை உடையவன், சினத்தை ஏற்றுக்கொண்டு சினம் வந்த பிறகு அதை அடக்க தெரியாதவன் அறிவில்லாதவன். இது முதல் லைன். இது புரியுதா தினேஷ்? ஓகேயா? இதை புரிஞ்சுக்கலாமா? ஓகே, புரியுது. ஓகே. அடுத்தது மற்றவனைன்னா என்ன புரிஞ்சுங்க, என்ன புரிஞ்சுப்பீங்க? மற்றங்கிறது இங்க அசைச்சொல். தவிர, தவிரங்கிற பொருள். மற்ற அவனை அப்படின்னா அவன் ஆறாத சினத்தான், அவன் முட்டாள். ஆகவே அவனை மாறி ஒழுகல் தலை என்பது. அவனை விட்டு விலகி விட வேண்டும். அவனை ஒட்டி நிற்க கூடாது, அவனை ஒட்டக்கூடாது, அவனை மாறி ஒழுக வேண்டும். அவனை விட்டு விலகி நின்று விலகி நிற்க பழக்கிக் கொள்ள வேண்டும். அதுவே சிறந்தது. அதுதான் தலை, அதுதான் தலை என்பார்கள். அதுதான் சிறந்தது. சோ ஒரு வேகமான கோபத்தை, அடக்க முடியாத கோபத்தை உடைய முட்டாள் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு அவனை ஒட்டி ஒழுக வேண்டாம் அப்படின்னு இந்த 2 லைன்ல தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு விழி, அது யாருக்கும் அந்த பாட்டை சொல்ற மாதிரி, ஏரி வழியால் திரையுலாம் வாங்கு நீர் சேர்ப்ப. அப்போ ஒரு பெரிய காற்று வீசுது. காற்று வீசின உடனே அந்த குளமோ ஒரு சுனையோ ஏதோ ஒண்ணு, ஒரு நீர்நிலை இருக்கு. அந்த நீர்நிலையினுடைய அலைகள் அந்த கரையில சேருது. இது அப்படி சேர்கிற நீர்வளம் உடையவனே அப்படின்னு ஒருத்தருக்கு விழிச்சு அந்த பாட்டை சொல்றார் ஆசிரியர். தெளியானை தேரல் அடிது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி கோபத்தை அடக்க தெரியாதவன், மாறாத சினத்தை உடையவன், அந்த முட்டாள், அந்த தெளியான், அவனை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு அவனை ஒழுங்குபடுத்த முடியாது. அவனோட நீங்க ஒழுகிறது தப்பு, முடியாது. ஆகவே அவனை நீங்க தெளியானை தேரல் அரிது, முடியாது. அவன் கூட சேர வேண்டாம், அவனை நீங்க மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லுது. வேற இதுல நீங்க விவாதம் பண்ணணும். பொருளை நான் சொல்லிட்டேன். கோமை சார், நம்ம கோபக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்களே, அது இதுக்கு பொருந்துமா? ஆமா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரக்காரன் புத்தி மட்டு. தேங்க்யூ. இப்ப இந்த இடத்துல தெளியான் அப்படின்றது ஆறாத சினமுடையவனை குறிக்குதா இல்லைங்க சார்? முதல் லைன்ல ஆறா சினத்தன் சொல்றாரு, முதல் வரியில ஆறா சினத்தன் சொல்றாரு. பழமொழிக்கு வரும்போது தெளியான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கோபத்துல இருந்து தெளிந்து வராதவன், இல்ல கோபத்தை அடக்க தெரியாதவன். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. தெளியான்னா முட்டாள், தெளிந்த அறிவு இல்லாதவன். அறிவு இருந்திருந்தனா அவன் சினத்தை அடக்கியிருப்பான். அதான் மனத்தின்கள் தெளிவு இல்லாதவனை தான், அவனைத்தான் நம்ப முடியாது. தெளியான். அவன் கோபத்துல என்ன செய்வான்னே தெரியாது. நம்ம வெண்முரசுல வரக்கூடிய கம்சன் மாதிரி. நல்ல கவனிங்க, வெண்முரசுல வரக்கூடிய கம்சன், மகாபாரத கம்சன் நான் சொல்லல, வெண்முரசுல வரக்கூடிய கம்சன். அவனை எப்படி காட்டுறாங்க? அவர் எப்படி காட்டுறாரு? மூர்க்கனா காட்டுறாரு, முரடனா காட்டுறாரு, கோபத்தை அடக்க தெரியாதவனா காட்டுறாரு. ஆகவனே அவனை விட்டு விலகி நில்லுன்னு குந்தி வசுதேவர்கிட்ட சொல்றாரு. இந்த பாட்டுக்கு வெண்முரசுல வரக்கூடிய கம்சன் தான் சரியான உதாரணம். ஆனா மகாபாரத கம்சன் அப்படி இல்ல. அதுங்க உங்க விளக்கத்துக்காக சொல்றேன். மகாபாரத கம்சன் முட்டாள் கிடையாது. வெண்முரசு கம்சன் தான் அந்த மூர்க்கன், முட்டாள். ஆமா, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கம்சன் போல இருக்கக்கூடியவன்கிட்ட ஒட்ட முடியாது, ஒட்டி இருக்க முடியாது, அவனை திருத்தவும் முடியாது. ஆமா. என்ன தினேஷ், வெண்முரசு எல்லாம் படிக்கீங்களா? இல்ல சார், நான் இல்ல படிக்கலையோ? நான் இல்ல அந்த குரூப்ல. சரி, தெரியாது எனக்கு, இருக்குன்னு நினைச்சிட்டேன். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம் சுப்ராயன். சரிங்க மேம், அடுத்து போலாமா இல்ல வேற ஏதாவது இன்னும் டிஸ்கஷன்? வேற யாராவது இருந்தா பேசலாம், பேசுங்க. இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு நம்ம போகணும். அடுத்த பாட்டுக்கு போலாங்க சார். அடுத்த பாட்டுக்கு போயிடும். மனோகரி மேம், நீங்க ஏதோ படிக்கிறீங்களா? எல்லாம்
பானுரேகா மேம் நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க சார். படிங்க. நான் படிச்சிடுறேங்க. படிங்க. படிங்க டீச்சர், படிங்க. படிங்க படிங்க படிங்க. உற்றதற்கு எல்லாம் உரம் செய்ய வேண்டுமோ, கற்றறிந்தார் தம்மை வெகுளாமை காப்பமையும், நெற்செய்ய புல் தேய்ந்தார் போல நெடும்பகை தற்செய்ய தானே கெடும். உற்றதற்கு எல்லாம் உரம் செய்ய வேண்டுமோ, நமக்கு உரியதற்கு எல்லாம் இந்த உரம் வந்து எந்த அர்த்தம் கொடுக்குதுன்னு எனக்கு புரியல. உரம்னா இருக்குமா? உரம்னா இருக்கு. உரம் செய்ய இல்ல ஒரு நிமிஷம் அந்த பாட்டை இல்ல, எனக்கு அது உரம்னு தெரிஞ்சுதான் பாக்குறேன். ஆமா உற்றதற்கு எல்லாம் உரம் செய்ய வேண்டுமோ, உரம் செய்ய வேண்டுமோ. சரி சொல்லுங்க. சரி. உரியதற்கு எல்லாம் அப்படின்னு அர்த்தம் தானே, உற்றதற்கு எல்லாம். இல்ல உரம்னா என்னன்னு பொருள் தெரிஞ்சா உற்றதுக்கு போயிடலாம். உரம்னா என்ன? ஆமா உரம் வந்து வலிமையா? வலிமை எதுக்கு உரம் போடுறோம்? பாதுகாப்பு. அந்த உரம். ஓகே வயலுக்கு போடுற உரம். அது எதுக்காக செய்யறோம்? அந்த உரம் இல்ல, ஆனா அது எதுக்காக போடுறோம்ன்ற அர்த்தத்துக்கு வந்துரும். பானுரேகா வந்து அந்த உரத்துல இருந்து உரத்தை எடுக்கிறாங்க. அப்படி சொல்ல வரேன். உரம் என்றால் பாதுகாப்பு. எதுக்குனாலும் நம்ம பாதுகாத்து கொண்டே இருக்கணுமா? நம் செயல்கள் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு தேவையா அப்படின்னு ஆரம்பிக்காரு. உரம் செய்ய வேண்டுமோன்னா நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் பாதுகாத்து கொண்டே நம்மை பாதுகாத்து கொண்டே வர வேண்டுமா? இந்த உரம் வந்து வலிமை செய்ய வேண்டுமோ அந்த அர்த்தம் அப்படிங்களா? உரம்னா வலிமைன்னு எடுத்தாலும் பாதுகாப்பு தன்னைத்தானே வலிமைன்னு அந்த இடத்துல வந்துட்டுது. உங்க உரையில வலிமைங்கிற வார்த்தை வந்துட்டுது. அதை வச்சு நீங்க சொல்றீங்க. கரெக்ட். நாம எல்லாவற்றுக்கும் வலிமை செய்து கொள்ள வேண்டுமா? அப்படியே எடுத்துப்போம். அப்படியே வேண்டுமோ தேவையில்லை. வேண்டுமோன்னு கேட்டாலே தேவையில்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? அடுத்த லைன் வாங்க. கற்றறிந்தார் தம்மை, நல்ல கற்று அறிந்தவர்கள் தம்மை வெகுளாமை காப்பமையும். வெகுளாமை அப்படின்றதுக்கு சினம் கொள்ளாமை. சரி கற்றறிந்தவர்களுக்கு சினம் கொள்ளாமை வந்து காப்பமை, காப்பாக அமையும். காப்பமையும். நெல் செய்ய புல் தேய்த்தார் போல. நெல் செய்ய புல் தேய்த்தார் போல. நெற்பயிர் போடும்போது புல் தேய்த்தார் போல, அது அர்த்தம் வரல எனக்கு. சரி, நீங்க அது இருக்கட்டும், முழு பாட்டையும் படிங்க, அர்த்தம் வந்துரும். ஓகே. நெற்செய்ய புல் தேய்த்தார் போல நெடும்பகை தற்செய்ய தானே கெடும். நெடும் பகை, நீண்ட பகை வந்து நாம செஞ்சோம்னா நம்மவே கெட்டு போயிடுவோம் அப்படிங்களா? இல்ல இல்லையா? இருக்கட்டும், அதுல இருந்து பாப்போம். நெடும் பகை, நீண்ட பகை வந்து தற்செய்ய தன் செய்ய. முதல்ல பாருங்க, முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, எல்லாத்துக்கும் நம்ம பாதுகாப்பு செஞ்சுட்டு இருக்க முடியுமா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வலிமை வேணும்னா வலிமையை தேடிக்கொண்டே இருக்கணுமா? அது முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல படித்து கற்றறிந்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கோபப்படாம இருப்பாங்க. கோபப்படாம இருந்தாலே அவங்களுக்கு அது பாதுகாப்பு எல்லா விஷயத்திலையும். அதாவது பயிரை போட்டு பயிர் வளர்க்கிற போது கூடவே வளர்கிற புல்லுக்கு எந்த பகையனும் இல்லை. அது தானாவே நெல்லின் வலிமையில் அல்லது நெல்லினுடைய வளர்ச்சியில இந்த புல் தேர்ந்து விடும். அது போல இந்த கற்றறிந்தவர்கள் சினத்தை அடக்க அடக்க அவர்களுடைய நெடும் பகை கூட ஒன்றுமில்லாமல் தானாகவே மறைந்து விடும். ஓகேயா? இது அதுல இருக்கிற அந்த உரையை வேணா படிச்சு பாருங்க. இது நம்மளா சொன்னது. அந்த உரை என்ன இருக்குன்னு படிச்சு பாருங்க. நெல் செய்ய புல் தேய்ந்தார் போல, அத வாசிங்களேன். அந்த உரையை படி. நெல் செய்ய புல் தேய்ந்தார் போல நெற்பயிரை செய்தலினால் வயலினுள்ள புல் தானே அழிந்தார் போல் நெடும்பகை தீராப்பகை தன் செய்ய தானே கெடும். ஒருவன் தன்னை வலியுறச் செய்தலால் அப்பகை தானே அழிந்துவிடும். அதுபோல் கற்று அறிந்தவர்கள் உற்றதற்கு எல்லாம் உரம் செய்ய வேண்டுமோ,
நேரிட்ட இடையூறிற்கெல்லாம் தனித்தனியே தம்மை வழி செய்ய வேண்டுமோ? வேண்டுவது இல்லை. தம்மை வெகுளாமை காப்பமையும் தம்மை சினத்து நின்றும் காத்தலே அமையும். அவ்வளவுதான். ஒருவன் சினத்திலிருந்து தன்னை காத்துக்கொண்டால் அவ்வாறு காத்துக்கொள்கிறவர்கள் அறிவுடையவர்களாகத்தான் இருப்பார்கள், அல்லது அறிவுடையவர்களால் மட்டுமே சினத்தை அடக்க முடியும், சினத்திலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். சினத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டால் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் தானாக அமைந்து விடுகிறது. ஒரு நெற்பயிர் வளர்கிற போது புல் தேய்ந்து விடுவது போல அவர்களுக்கு வரக்கூடிய பகையும் தானாகவே அழிந்து விடும் என்பதுதான் பாட்டு. அருமை. இதுல என்ன பழமொழி அதை சொல்ல வேணாமா? ஆமா, தற்செய்ய தானே கெடுங்கிறது பழமொழியா இருக்க முடியாது. பழமொழி. அது பழமொழியா இருக்க முடியாது. போல நெற்செய்ய புல் தேய்ந்தார் போல, போல அதுதான் பழமொழி. ஆனா உண்மையிலேயே யதார்த்தத்துல களை எடுக்கணும். பயிர் வளரணும்னா களை எடுக்கணும். ஆமா, உண்மையா இல்லையா பானுரேகா மேடம்? கண்டிப்பா. ஆமாங்க சார், களை எடுப்போம். புல்ல அப்படி விட்டுற முடியுமா? விட முடியாது. அதாவது கோபத்துல இருந்து காத்துக்கொள்வது ஒரு வழிதான். அதுக்காக புல்ல எடுக்காட்ட நெல் வளராது. நாம இந்த பாட்டுல ஒரு பகுதியை உணர்ந்துகிட்டாலும் இன்னொரு பகுதியை விவாதிக்கிறோம். களையும் எடுக்க வேண்டும். இளைதாக முள்மரம் கொள்கைன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். களையினர் கை கொள்ளும் காழ்த்த விடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால களையும் எடுக்கணும். ஓகே, வேற நெல்லுக்கு அந்த நெல்லுக்கு சார், நெல்லுக்கு என்னமா ஊற்றிய நீர் அந்த செய்யுள்னாங்க சார். நெல்லுக்கு ஒரு திருக்குறளா இது வருங்க சார். நெல்லுக்கு விளைத்த நீர், நெல்லுக்கு ஊற்றுகிற நீர் அங்கே புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். அது திருக்குறள் இல்லம்மா, வேற ஏதோ ஔவையார் நல்வழியாங்க மனோகரி டீச்சர். ஓகே ஓகே ஓகே, அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா ஔவையார் எனக்கு நல்லா தெரியும். நெல்லுக்கு இறைத்த நீர் அங்கே என்னங்க நாலடியாரா? சுமதி மேடம் சொல்லுங்க. சரி, ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமா. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சூப்பர், நன்றி நன்றி. இதுதான் வேணுங்க, இதுதான் வேணும். இந்த ஒப்பிலக்கிய அறிவுதான் வேணும். ஒன்றிலிருந்து ஒன்றை தேடி நாம குறிச்சு கொண்டு வரணும். ஓகே, அடுத்த பாட்டு. சரிங்க சார், அடுத்த பாட்டு போலாம். அடுத்து சிவபாலன் படிக்கிறீங்களா? 54 எய்தா நகைச்சொல். சிவபாலன் சார், பானுரேகா மேடம் நீங்க படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறேங்க சார். வந்துருச்சுங்க. எய்தா நகைச்சொல். ஓகே, எய்தா 54. எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர் வைதார கொண்டு விடுவர்மன்னா இருக்குதுங்க. விடுவர்மன் அஃதால் புனர்பொய்கை ஊற விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல். எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர் வைதார கொண்டு விடுவர்மன், அது மட்டும் விடுவர்மன்னா இருக்குன்னு தெரியல. விடுவர் மண் அஃதால்னு வருங்களா? விடுவர் மண் அஃதால் புனர்பொய்கை ஊற விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல். இதுல புனர்பொய்கை ஊற கேக்குதா? எனக்கு சரியா கேட்கலையே. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களாங்க சார்? இப்ப கேக்குது. கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு இருந்தேன். எய்தா நகைச்சொல் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சரிங்க சார். எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர் வைதார கொண்டு விடுவர் மண் விடுவர் மண் பிரிக்கணுமான்னு கேட்டேங்க சார். அது ஒண்ணு. விடுவர் மண் அஃதால் புனர்பொய்கை ஊற விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல். புனல் பொய்கை ஊரன்றது யாரையோ விழித்து கூப்பிடுற வார்த்தை அப்படின்னு தெரியுது. நான் நடுவுல இருந்து எடுக்கிறேன். புனல்னாலும் அந்த ஒரு நீர், வெள்ளம், அது பொய்கை என்னும் போது ஒரு குளம் மாதிரி இருக்கலாம். அந்த ஊரை கொண்டவரே அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருக்கு. நிரம்பி ததும்பும் புனலை கொண்ட பொய்கையை சேர்ந்தவன், ஊரை சேர்ந்தவன், சேர்ந்தவரே
எய்தா நகைச்சொல். நகைச்சொல்னா இந்த கிண்டல் பண்ற மாதிரி அப்படின்னு இருக்கலாமா? கிண்டல் கேலி பண்றவனுங்க. சரி. பண்றவங்களா? எடுத்துரைக்கப்பட்டவர். அப்படி எடுத்து சொன்னவங்க, இது கிண்டலா பேசுறவங்க. வைதார கொண்டு விடுவர். அவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வைதல் அப்படின்னா திட்டுதல், அப்படி அதை வந்து நம்மள சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்கொண்டு விடுவர். மண் அக்தால், அது அப்படி கொண்டால் அப்படின்னு அர்த்தம் வருமான்னு தெரியல, சரியான இது பொருள் புரியல. ஆனா அப்படி யார் எடுத்துக்கிடுவாங்க, அப்படி யார் எடுத்துக்கிடுவாங்க? ஒருத்தர் வந்து கிண்டல் பண்றாரு, கேலி பண்றாரு, என்ன ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. என்ன கிண்டல் பண்றான் ஒருத்தன், கேலி பண்றான், அதாவது வம்புக்கு இழுக்கிறான். நான் வந்து விட்டு விலகி போயிட்டு அதுல இருந்து, அந்த வம்புல இருந்து என்னை காப்பாத்திக்கலாம். இது ஒண்ணு. இன்னொரு வழி இருக்கு, அது இதுல சொல்லல. இந்த காப்பாத்திக்கிற வழியை தான் சொல்லுது. வம்பு செய்யறவங்கிட்ட இருந்து நான் போயிடலாம். அப்படி இல்லாம அவன் என்ன ஏசுறான்னு எடுத்துக்கிறவர் யாரு? என்ன ஏசுறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அல்ல, அறிவில்லாதவர்கள் தான் அப்படி நினைப்பாங்க, எடுத்துப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு உதாரணம் பின்னாடி கொடுத்திருக்காரு. அவங்க யாருன்னு அந்த பழமொழி சொல்லுது. யாருன்னு பின்னாடி கொடுத்திருக்கிறாரு. விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல். அந்த இது வரும், அதாவது அகல் விளக்கோட எலி இழுத்தும் போறது நம்ம படிச்சிருக்கிறோம். அது போல அந்த விளக்கு எடுத்துன்னு போயிடுச்சுன்னா அதனோட வலையதான் வந்து பத்திக்கும் இல்லையா? அது போலதான். நல்ல ஓமை சார், இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ அவங்க சொல்ற வார்த்தைகளை யார் எடுத்துன்னு போறாங்களோ அது அவங்களுக்கு தான் தீமை. அறிவில்லாதவர்கள் தான் அது மாதிரி எடுத்துப்பாங்க. எலி வந்து விளக்கு திரிய எடுத்துன்னு போறதுனால அதுதான் அதனோட வலையே தான் அழியும். அது போலதான் வந்து அறிவில்லாதவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு இந்த பாடல். இது எப்படி இன்னொரு வெகுளாமை அதிகாரத்துல கொண்டு வச்சிருக்காங்கன்னா, இந்த தன்னை கொண்டு பேசி இழி சொற்கள் பேசி நம்மளை கிண்டல் பண்றவங்களை பார்த்து நீங்க சினம் கொண்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்ற பாட்டு. ஆனா இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தன் நம்மளை கிண்டல் பண்றான் அப்படின்னா வம்புகளுக்கான்னு தெரிஞ்சுன்னா அவன் அவனை விட வலி குறைந்தவன் தான் வம்புக்கு போவான், வம்பு இழுப்பான். சோ அவன் தப்பிச்சு போனா இவங்களை கண்டுதான் நல்லது. அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. அந்த பொருளை இன்னொரு தடவை பார்ப்போமே, நம்மளும் பார்ப்போம். நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அத சனமே அதை காட்டுங்க ஸ்கிரீன்ல, அத அந்த பொருளை வாசிப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கிரீன் இப்ப தெரியல. சரி, இப்ப என் குரல் கேக்குதுங்களா? கேக்குது, ஸ்கிரீன் தான் தெரியல. சரி, இப்போ நான் வேற ஒரு ஸ்கிரீன்ல இருந்து எடுத்து படிக்கிறேன், கேக்குதான்னு சொல்லுங்க சார். புனல் பொய்கை புனல் பொய்கை ஊற நீர் நிறைந்த பொய்கை சூழ்ந்த மருத நிலத் தலைவனே, எய்தா நகை சொல் எடுத்து உரைக்கப்பட்டவர், பொருந்தாத இகழ்தற்குரிய சொற்களை பிறரால் எடுத்து உரைக்கப்பட்டவர், வைதார கொண்டு விடுவர், அவர் தம்மை இகழ்ந்ததாக கொள்வர் அறிவிலார். அஃது அங்கனம் இகழ்ந்ததாக கொள்ளுதல், விளக்கு எலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல், விளக்கினை எலி இழுத்துச் சென்று தம்மை பிறருக்கு விளக்கி காட்டுதலால் தனக்கு துன்பத்தினை செய்து கொள்ளுதலை ஒக்கும். கருத்து என்னன்னா, அறிவிலார் துன்பத்தை தாமே தேடிக்கொள்வர். தாமே தேடிக்கொள்றது மாதிரி இல்லம்மா இது பாட்டு. ஓமை வந்து அப்படி பொருந்தல. தப்பிச்சு போக தெரியாம கோவப்படுறவன் மாட்டிப்பான், அப்படிதான் வருது அர்த்தம். ஆனா இவங்க கடைசியில எலி வந்து விளக்கு தெரிய எடுத்துட்டு போச்சுன்னா அது வந்து அந்த விளக்கினால் தன்னுடைய இருப்பிடத்தை அழித்துக் கொள்கிறது, தன்னை நிரூபிக்க முயல்கிறது. அப்படித்தான் இந்த பாட்டு அப்படிதான் சொல்லுது. என்ன ஒருத்தன் கிண்டல் பண்றான் அல்லது ஏசுறான் அப்படின்னா, நான் அப்படி ஆள் இல்லைன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது நான் சிக்கல மாட்டிக்குவேன். நிரூபிக்க அவசியம் அப்படின்னு தான் அந்த பாட்டு சொல்லுது. மற்றவங்க பேசுங்க, இது இந்த பாட்டு கொஞ்சம் பேசலாம், நிறைய இடம் இருக்கு, பேசலாம். எல்லாரும் இருக்கீங்கல்ல, பேசுங்க. இந்த பாட்டினுடைய பொருளை கூட நம்ம இன்னும் பேசலாம். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா. எப்பவுமே எங்க சார் வந்து சொல்லுவாரு, உன்னை யாராவது முட்டாள்னு சொன்னா உனக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் வந்துச்சுன்னா நீ முட்டாளா ஆயிடுற இல்லையா அப்படின்னு. நல்லா இருக்கு. அதுதான் எனக்கு கவனம் வந்தது, உங்களோட சிரிக்கிறதுக்காக பகிர்ந்துக்கினேன். உண்மையிலேயே அது உண்மைதானே? அது உண்மை என்பதால் தான் எல்லாருக்கும் அது சிரிப்பு வந்தது. அதாவது கேலி செய்யறதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாத்துக்கோங்க. இப்போ என்ன ஒருத்தன் வந்து சும்மா கேலி பண்ணிட மாட்டான், என் குணத்துல உன்னை எடுத்துதான் கேலி பண்ணுவான் இல்லைங்களா?
அது இயற்கை. ம். என்ன கோபம் ஊட்டணும்னா என்கிட்ட வேண்டாத ஒரு குணம் இருக்கும். அது அதை பெரிதுபடுத்தி தான் என்ன கிண்டல் பண்ணுவான் இல்லையா? ஆமாங்க சார். அதை பெருசாக்கி கிண்டல் பண்ணாதான் எனக்கு கோபம் வரும். ஆனா நான் நிரூபிக்க முயலும் போது நான் அவனை அடிக்க போறதோ சண்டை வர்றதோ நான் அப்படி இல்லைன்னு. ஆனா அந்த வேண்டாத குணம் என்கிட்ட கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. அதுதான் அவன் கிண்டல் பண்றான். அது பாதி பொய் பாதி உண்மை மாதிரி. அவன் கிண்டல் பொய்னா இந்த கிண்டல் இருக்கிற ஒரு சின்ன துணி வந்து என்கிட்ட இருக்குதான் செய்யுது. அது கொஞ்சம் உண்மை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அது கோவப்படாம தாண்டிட்டு போறதுதான் நல்லது. அப்படிதான் அந்த பாட்டு சொல்லுது. கோவப்பட்டானா அவன் என்ன குணத்துக்காக நம்மகிட்ட வம்பிழுத்தானோ அதை நான் வெளிப்படுத்துற மாதிரி ஆயிடும். இதான் விஷயம். சினம் என்னும் தேர்ந்தாரை கொல்லின்னு வள்ளுவர் ஒரே அடியா அடிச்சிருக்காரு. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் சார். சாரி. நீங்க ஏன் மன்னிக்கிறீங்க? நீங்க தான் பேசணுமே. ஏன் குறுக்கிடுறீங்க? மன்னிக்கிறதுக்கு இல்ல இல்ல சார், அது இந்த எய்தா இப்ப ஸ்கிரீன் தெரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. தெரியல. இப்ப தெரியுதுமா? இப்ப தெரியுதுங்க சரண்யா. இந்த முதல் இந்த உரையில இருந்து தான் நான் கேக்குறேன். இந்த முதல் வரி வந்து எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர்னு இருக்கும்போது அதுக்கு என்ன பொருள் அவர் கொடுத்திருக்காருன்னா, எய்தா நகைச்சொல்னா பொருந்தாத இகழ்ச்சி சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நீங்க சார் சொல்றத பார்த்தா என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஒரு குணத்தை தான் வந்து சொல்லி கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பொருந்தாத ஒரு இகழ்ச்சி சொல், அதாவது எனக்கு பொருந்தாத எதையோ ஒண்ணுதான் சொல்லி கிண்டல் பண்றாங்கிற மாதிரில பொருள் வருது. எய்தா நகை சொல் அப்படின்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, முதல்ல அது நகை சொல், சரிங்களா? அது அவன் நேருக்கு நேர் பேசல, எடுத்து உரைக்கப்பட்டவர். அதாவது நீங்க வந்து என்ன கிண்டல் பண்ணதை நீங்களா கிண்டல் பண்ணல, வேற ஒருத்தன் கிண்டல் பண்ணதை என்கிட்ட நீங்க கொண்டு வந்து சொல்றீங்க. ஓ, உன்னை வந்து ஒருத்தன் சொன்னான்டா அப்படின்னு சொல்றீங்க என்கிட்ட. ஓஹோ, கோல் போட்டுற மாதிரியா? அப்படிதான் ஆரம்பிக்குது. எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர்னா ஒரு கிண்டல் கேலி அல்லது வசை சொல்ல எவனோ ஒருத்தன் சொன்னதை என்கிட்ட வந்து நீங்க சொல்றீங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துட்டுன்னா நான் முட்டாள். நான் அதை என்னை அவன் வைதான் என்று நான் எடுத்துக்கொள்வதில்லை. எடுத்துக்கொண்டு விடுபவர் யாருன்னா அவன் தான் முட்டாள். என்னமா? இல்ல, அவன் வந்து இந்த விளக்கை எடுத்துட்டு போனா எலி மாதிரி ஆயிடுவான். அதாவது ஆமா, அது நீங்க கேட்ட விளக்கத்துக்கு நான் வரேன். அந்த எய்தா நகைச்சொல் அப்படின்னா அது வந்து பொருந்தாத சொல்லுன்னு தானே போட்டிருக்கிறாங்க விளக்கத்துல, அப்படி நீங்க கேட்க வந்தீங்க. நான் என்கிட்ட உள்ள ஒரு குறைய அவன் சொல்றானே அப்படின்னு நான் ஏன் எடுத்துக்கணும்? அப்படி ஒரு குறிப்பு அதுல இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். கரெக்டுங்களா? நீங்க அதுக்கு தான் விளக்கம் கேட்க வந்தீங்க. கரெக்ட். ஆனா உரை படிக்காம வெறும் செய்யுள் வரியை மட்டும் படிச்சோம்னா இந்த எய்தா நகைச்சொல் அப்படின்னா எய்தாமல் இருந்த, அதாவது நம்ம மேல ஒருத்தர் எய்யாத ஒரு இல்ல என்ன நீங்க நேர பேசுனீங்கன்னு வைங்க, அது எய்த நகைச்சொல். அப்படியா? ஆமா, நீங்க என்ன பிடிச்சி நேருக்கு நேர் பேசுறீங்க. என்ன இலக்கு வைத்து எய்யப்பட்ட நகைச்சொல். எய்தா நகைச்சொல்லுனா வேற யார்த்தோ பேசியிருக்கான், அதை என்கிட்ட கொண்டு வந்து நீங்க தள்ளுறீங்க. ஓகே, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். பிறரால் எடுத்து உரைக்கப்பட்டவர். எய்தா நகைச்சொல்னா நம்மளை பத்தி யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் உன்னை முட்டாள்னு சொன்னான்டா, அறிவிலின்னு சொன்னான்டான்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு என்ன சான்று எதுவுமே கிடையாது. அவன் சொன்னது நமக்கு தெரியாது. ஆனா அவன் சொன்னா நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க. சோ அது எய்தா நகைச்சொல்லுன்னு சொல்றேன். நம்மள கோவப்படுறதுக்காகவோ இந்த கோல் போடுறதுக்காகவோ சரண்யா மேடம் என்ன சிக்கலை வருதுன்னா, இதுல போட்டிருக்கிற உரையை அப்படியே படிச்சிட்டோம்னா என்ன ஆயிடுது, அதுல இருந்து நம்ம விலகி போய் நம்ம ரசிக்க முடியல பாட்டை. எய்தா நகைச்சொல்லுக்கும் எய்த நகைச்சொல்லுக்கும் வித்தியாசம் தெரிய வேணாமா? தெரியணும். அதுதான் கேக்குறேன். அதான் எடுத்துரைக்கப்பட்டவருங்கிற அடுத்த அடியை வச்சுதான் அந்த எய்தா நகைச்சொல்லுங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அது இன்டைரக்டா என்கிட்ட வந்து வேற யாரோ சொன்னதால சொல்லப்பட்டது. அதுக்கு நான் கோவப்படலாமா? அத நான் யோசிக்கணும். ரொம்ப கஷ்டமான செயல் சார். டக்குன்னு நமக்குள்ள கோவம் வந்துருது. ஆனா பொறுமைதான் வேணும் இல்லையா? இந்த நம்ம பேசும்போது அது வந்துடும். இப்ப நம்ம கலந்துரையாடும் போது இந்த பொருள் நம்ம ஈஸியா கொண்டு வந்துடுறோம். அது வெறும் நகைச்சொல்னு சொல்லாம அவர் எய்தா நகைச்சொல்னு அழகா சொல்றாரு. அதான் அந்த பாட்டோட சிறப்பே. அது என்ன இலக்கு வைத்து சொல்லப்படாத ஒரு சொல்லு.
வேற யார்த்தையோ சொல்லப்பட்டிருக்கு, அதான் அர்த்தம். ஓகே ஓகே. இது ஒருத்தன் கோல் சொன்னா அந்த கோலை வச்சு நமக்கு கோபம் வருதுல்ல மேடம்? ஆமா, அது கூட அதுன்றாரு. புரியுது. அது நமக்கு நாமே செஞ்சுக்கிற இந்த அசிங்கம் மாதிரி. ரைட். அது அறிவிலி தான் கோவப்படுவான், அதான் அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. வாங்க அடுத்த பாட்டுக்கு போலாங்களா மேம்? சரண்யா மேம் நீங்க அப்படியே படிச்சிருங்களா கடைசி பாட்டு? ஸ்கிரீன் போடுங்க, ஸ்கிரீன் தெரியல. இல்ல சார், சாரி சார், நான் வெளியில இருக்கேன். வேற யாராவது படிங்க, நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன். பண்ணு. திருப்பி தாத்தாக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சரி சரி போட்டு வர. வெளியே போயிட்டாங்களோ? ஸ்கிரீன் போட்டாங்க. யார் படிக்கிறாங்க? யார் படிக்கிறாங்க? பானுரேகா சார் சார் சிவபாலனா சுமதி அக்கா இருந்தாங்க. சிவபாலன் படிக்க சொல்லுங்க, இல்ல சுமதி படிக்க சொல்லுங்க. வாசிக்கிறேன் சார். வாசிங்க சார், வாசிங்க வாசிங்க சிவபாலன். நான் வாசிக்கிறேன், நீங்க வேணா அதை சொல்லிருங்க மேம். சொல்லுங்க, படிங்க. தெரியாதவர்தம் திறனில் சொல் கேட்டால் பரியாதார் போல இருக்க, பரிவு இல்லா வம்பலர் வாயை வைப்பான் புகுவரே, அம்பலம்தால் கூட்டுவார். கேட்டுச்சுங்களா? கேட்டுச்சுங்க. ஹலோ, கேக்குதுங்க சார். கேட்டுச்சுங்க சிவபாலன். ஓகேங்க. இது தெரியாதவர்தம் திறனில் சொல் கேட்டால். பானுரேகா மேடம் சொல்லுங்க. பழமொழியில இருந்து போங்க, அப்படிதான் அந்த பாட்டுக்கு நல்ல அர்த்தம் புரியும். ஓ, இதுல பழமொழி அம்பலம் தாழ் கூட்டுவார். அம்பலம் தாழ் கூட்டுவாருங்களாங்க சார்? அம்பலம் தாழ் கூட்டுவார். அம்பலம்னா என்ன? மேடை, பொது இடம். பொது இடம் அம்பலத்துக்கு வந்தாச்சுனாலே பொது இடம் அம்பலம். எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடம், அது பொது இடம். தாழ் கூட்டுவார். தாழ்னா தாழ்பால். பொது இடத்துக்கு தாழ்பால் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அது மாதிரி பொது இடத்துக்கு தாழ் போடுறவன் யாரு? உலவாய மூட போறவன் யாருன்னு அர்த்தம். ஓ, ஊர்வாய மூடுவாங்க, உலவாயெல்லாம் படிப்போம் இல்லையா? ஆமா. அது போல அம்பலம் தாழ் கூட்டுவார்னா இந்த உலவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியாதுல்ல. அதே மாதிரி அம்பலத்துக்கு போய் நீங்க தாழ் போட முடியாது. அது என்ன பாட்டு? அது யாரு தாழ் போடுவா? வம்பலர் வாயை அவிப்பான் புகுவரே, அம்பலம் தாழ் கூட்டுவார். ஒருத்த வம்புக்கு நம்மளை இழுத்தாம்னா அவன் வாயை மூடுறதுக்கு முயற்சி பண்றவன் பொது இடத்துக்கு கூட்டு போடுவான். ஓகேயா? இப்ப மேல இருந்து படிங்க. மேல இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு புரியலைங்க சார். அது தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால் பரியாதார் திறனில் சொல்லுனா புரியுதா உங்களுக்கு? திறனில் சொல் அப்படின்னா திறமை இல்லாத சொல் இல்ல, அந்த திறமை இல்லாத சொல்லை கேட்டு தெரியாதவர் தம் திறமையில் சொல் கேட்டால். அப்படியே ஒருத்தன், ஆமா, ஒருத்தன் தெரியாதவன்னா புரிய எப்படின்னா வச்சுக்கிடுங்க, முட்டாள்னு வச்சுக்கிடுங்க. அவருடைய திறமை இல்லாத சொல்ல நான் கேட்கிறேன். கேட்டால் பரியாதார் போல இருக்க, அதனால நான் ஒன்னும் கஷ்டப்படாத மாதிரி நான் அப்படி கண்டுக்கிடாம போயிடுறது, பொறுத்துக்கிட்டு போயிடுறது. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் நல்லது. அப்படி இல்லாம பரிவில்லா அப்படிங்கிறாரு. பரிவில்லா வம்பலர் வாயை அவிப்பான். இந்த வம்பு பேசுறவன் வாயை போய் அடைக்க புகுவான். வாயை அவிப்பான்னு சொல்றாரு. இது அந்த உலவாயை மூடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தம் வருது இதுல ஈஸியாவே. வம்பலர் வாயை அவிப்பான், அல்லது அவிப்பான் புகுவான். அவிப்பதற்கு புகுகிறவன் யாரு? இந்த முட்டாப்பைய யாருன்னா பொது இடத்துக்கு போய் பூட்டு போடுறவன் தான் அம்பலத்துக்கு தாழ் போடுறவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பழமொழியே அழகா இருக்கு. என்ன? ஆமா, அம்பலம் தாழ் கூட்டுவார். அதுவே சின்னதாவும் இருக்கு. இல்ல, அந்த நம்ம பழைய பழமொழி இப்ப பேச்சு வழக்குறது இதுதான்.
ஊர் வாயை வந்து நீ மூட முடியாது எளியவன் அப்படின்னு. சார் ஒரு சின்ன டவுட். எளியவன் சொல் அம்பலம் சொல்லுங்க ஏறாதுன்னு சொல்லுங்க சொல்லுவாங்கல்ல சார். சொல்லுங்க. இல்ல எளியவன் சொல் அம்பலம் ஏறாதும்பாங்கல்ல. ஏழை சொல் அது அம்பலம் அது அது வந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அதிகாரம் இல்லாதவனுடைய சொல் வந்து பொதுவுல சொல் வந்து நிக்காது. நிக்காது. அதுதான் கேக்குறேன். அதுக்கும் இதுக்கு ஏதாவது அம்பலம் சம்பந்தம் இருக்கா? இல்ல அந்த அம்பலம்ன்ற வார்த்தையை அங்கதான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். நிறைய இல்ல இடத்துல இல்ல அதை அம்பலம் பயன்படுத்துறது இல்ல. ஏறாதுன்னா பொதுவுல வந்து வலிமை பெறாது அப்படின்னு அர்த்தம். அது மெலியார் சொல் அம்பலம் ஏறாது, வலியார் சொல் அம்பலம் ஏறும், அதான் அர்த்தம். அங்க உள்ள அந்த அம்பலம்ங்கிற வார்த்தைக்கு அது அம்பலங்கிற வார்த்தையை நீங்க அங்க இருந்து எடுத்துக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இந்த பாட்டு சொல்றது அம்பலத்துக்கு பூட்டு போட முடியுமா, பூட்டு போடலாமா, முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னு யோசிக்கணும். பொதுவுல வரக்கூடிய வம்பு சொல்லலாம் நம்ம ஒண்ணு நிப்பாட்ட முடியாது இல்ல. அது இந்த பாட்டு அதை சொல்லுது, அருமையா சொல்லுது. வம்பு வருங்க, நிறைய வரும். எல்லா வம்புக்கும் நீ வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அது வம்பு தான். அது வம்பா பேசுறான், பேசிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லு. இந்த பாட்டு நல்லா இருக்கு. என்ன அமைதியாயிட்டீங்க எல்லாரும்? சரிங்க சார், அதான் அடுத்த பாடல் போலாங்க சார். இது கொஞ்சம் எளிமையா தான் இருக்கு. சரி, அவ்வளவுதான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். 55ஓட முடிச்சிட்டாங்களே இன்னைக்கு, அவ்வளவுதான். அப்படிங்களா? ஓ ஆமா, 8 5 9 பாடலோட ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. ஆமா, அவன் தெளிவா வச்சிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 5 பாட்டு நிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. ஒரு மணி நேரம் ஆயிட்டுது. சரி, நம்ம இது முடிச்சுக்கலாம். ரெக்கார்டை வேணா ஆஃப் பண்ண சொல்லிட்டுங்க. நம்ம எதுவும் பேச விட்டுருந்தா பேசுவோம், ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அந்த ரெக்கார்டை சரண்யா ரெக்கார்டை முடிச்சுக்கிறீங்களா? ரெக்கார்டை மட்டும் முடிச்சுக்கங்க, குரூப் இருக்கட்டும், பேசலாம். அதான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ரெக்கார்டை முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேச வேண்டியது இருக்கு, பேசுவோம்.